என்னடா பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுப்பா. ஆமா, என்னைக்கு உன் காலேஜ்ல ரன்னிங் காம்படிஷன்? நாளைக்கு தான்ப்பா. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவல? ஜெயிப்பான் தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம சதீஷ் இல்ல, துணி கடையில பார்ட் டைமா வேலை செய்யறானே, அவன் என்னை விட வேகமா ஓடுவான்ப்பா. அவன் கலந்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு டவுட் தான். மேபி செகண்ட் பிரைஸ் வருவான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் கடையில் நாளைக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் லீவ் எடுக்க போறதா சொல்லியிருந்தான். இந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. நான் போன் பண்ணி தான் சொல்லணும். தம்பி, அந்த பையன் உங்களோட வேகமா ஓடுவான்னு சொல்றீங்க. அவன் போட்டியில கலந்துக்கினா உங்களுக்கு செகண்ட் பிரைஸ் வர கிடைக்குன்னு சொல்றீங்க. அவனே நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரியே விட்டுருங்க. தேவல, நாம ஜெயிக்கணும் தான், அது ரொம்ப அவசியமானது. ஆனா அது நம்ம மத்தவங்களை ஏமாத்தி ஜெயிக்க கூடாதுடா. அது பெரிய முட்டாள்தனமானதுடா. உண்மையை சொல்ல போனா அது ஒரு உண்மையான வெற்றியே கிடையாது. வாழ்க்கையில நமக்கு இந்த குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணும். ஒண்ணு, நம்ம யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. இன்னொன்னு, நம்மளை ஏமாத்தினவங்களை ஜெயிக்காம விடவே கூடாது.